ஹலோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், NEET 2026 எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நல்ல ஸ்கோர் பண்ணியிருப்பீங்க. சில ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் எதிர்பார்த்த மார்க் வராமல் இருக்கலாம். ஸோ இதுக்கு அது எக்ஸ்பெஷலி ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில் நீங்கள் எதிர்பார்த்த மார்க்கோட ரொம்ப கம்மியாக எடுத்துருக்கலாம். இதுக்கு ஒன்லி உங்கள் சப்ஜெக்ட் மட்டும் தான் காரணம் நினைக்கிறீங்களா? பீயிங் அகாடமிக் அண்ட் கோச்சா, ஏன் கோச்சுன்னு சொல்கிறேன்னா, ஆல்மோஸ்ட் ஸ்பைரோவில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு சப்ஜெக்ட் மட்டும் இல்லை, பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டிஸ் வச்சு ரொம்ப டீட்டெயில் கிளாஸஸ் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இண்டிவிஜுவலாக ஒரு இந்த மாதிரி நீட் மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாமில் காம்படிஷன், இது வந்து போட்டி, ஆல்மோஸ்ட் ஒரு 1,30,000 ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய இந்த எக்ஸாமில் 5,000 ஸ்டூடெண்ட்ஸ்க்குள்ளே வரணும். அந்த 5,000 ஸ்டூடெண்ட்ஸ் யாருன்னா, அந்த ஜர்னியில் எதிர்பார்ப்பு இன்டெகிரேட்டட் கோச்சிங் +1 +2 ஆர் நீட் ரிப்பீட்டர் கோர்ஸ், இதில் either 2 years ஆர் 1 year இந்த கோர்ஸ் பண்ணக்கூடிய ஜர்னியில் எந்த அளவுக்கு அவங்க கமிட்டடாக இருக்காங்க. ஸோ அந்த 1.3 lakh ஸ்டூடெண்ட்ஸில் அதிகமான நம்பிக்கையோட அதிகமான உழைப்பு கொடுத்து கன்சிஸ்டண்டாக ஒவ்வொரு நாளும் முதல் நாளை விட கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணி ஒவ்வொரு நாளையும் அவங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கே வேணாலும் இருக்கலாம். அவங்க மெட்ரிக்கில் படிச்சிருக்கலாம், சிபிஎஸ்சியில் படிச்சிருக்கலாம், கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்டாக இருக்கலாம். அந்த ஜர்னி ஸ்டார்ட் பண்ணுற அன்னையிலேருந்து அந்த கோர்ஸ் முடிகிற வரைக்கும் வருஷம் நீட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு May 1st Sunday வந்து நீட் எக்ஸாம் வருது. அப்ராக்சிமேட்லி June month நீட் ரிப்பீட்டர் கோர்ஸ் எல்லா இன்ஸ்டியூட்லையும் ஸ்டார்ட் ஆகும். ஸ்பைரோலையும் கமிங் June 4th ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த ரிப்பீட்டர் கோர்ஸ் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸில் ஸ்பைரோவில் ஆல்மோஸ்ட் 50% கன்வர்ஷன் இருக்குது. பட் எவ்ரி இயர் நாங்கள் 100% கன்வர்ஷன் ட்ரை பண்ணுறோம். பட் த ரீசன் 50% ஸ்டூடெண்ட்ஸ் நாட் பர்ஃபார்மிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒரே காரணம், அந்த எவ்ரிடே அவங்க இம்ப்ரூவ்மெண்ட்ஸை டெய்லி பேசிஸில் அவங்க கொண்டு வரதில்லை. ஃபஸ்ட்டு எல்லாரும் ஏன் இவ்வளோ பேர் நீட்டாக வந்து எழுதுறாங்கன்னா, எல்லாரும் ஆசைப்படுறாங்க MBBS ஆனால் வாழ்க்கை நல்லாயிருக்கும், MBBS ஆனால் பேர் கிடைக்கும், வெறுமை கிடைக்கும், புகழ் கிடைக்கும், நிறைய சேவை செய்யலாம் அப்படிங்கிற எண்ணம் இருக்குது. அந்த எண்ணம் ஆசையாக மாறுது. பட் அது ஆசையாக மட்டும்தான் இருக்குது. அந்த ஆசையை அவங்க கனவாவோ, அந்த கனவை அடையணுங்கிற வெறி இல்லாதனால தான் இந்த தோல்வி. ஸோ ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எல்லாமே சப்ஜெக்ட் தான். இன்ஸ்டெட் ஆஃப் பயாலஜிக்கு அதில் மேக்ஸ் இருந்தாலோ, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு அதில் இன்னும் ஹார்டான சப்ஜெக்ட்ஸ் இருந்தாலோ கண்டிப்பாக நம்ம ஸ்டூடெண்ட்ஸால் கிராக் பண்ண முடியும். JEE மெயின் அட்வான்ஸ்லாம் கூட கிராக் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நான் பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது நீட் ஒன்று கிராக் பண்ண முடியாத எக்ஸாம்லாம் இல்லை. நீட் எக்ஸாமில் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு அது பெரிய உழைப்பு வேணும், ஹார்ட் ஒர்க். டாப் 5,000 ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு அந்த இடத்த அடைகிறாங்க. அந்த டாப் 5,000 வரணும்னா ஒரே வழி, பெரிய உழைப்பு. உழைப்பு கொடுக்கும்போது நம்பிக்கை, நம்ம கண்டிப்பாக அந்த இடத்த அடைஞ்சிருவோம். இது நமக்கான இடம், இந்த வெற்றி நமக்கு வேணும். இந்த இடத்துல நீங்கள் இந்த வெற்றி அடைஞ்சிங்கன்னா அது மூலமாக கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ், விளைவுகள் உங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக இருக்கும். 17-18 வயசில் நீட் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, நீங்கள் நல்ல மார்க் எடுத்து ஸ்கோர் பண்ணி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் போய்ட்றீங்கன்னா வாழ்க்கை ஃபுல்லாக நீங்கள் டாக்டராக இருப்பீங்க. உங்கள் பேருக்கு முன்னாடி டாக்டர், பின்னாடி MBBS. ஒரு 5 வருடம் MBBS முடித்த உடனேயும் நீங்கள் வாழ்க்கை முழுதாக உங்கள் அடையாளம் டாக்டர்னு இருக்கும். அப்போது உங்கள் வாழ்க்கையை 2ஆக பிரிச்சுக்கலாம். 18 வயசுக்கு முன்னாடி, 18 வயசுக்கு பின்னாடி. உங்கள் வாழ்க்கை மேக்ஸிமம் 100 வருஷம்னு வச்சுட்டா கூட அடுத்து இன்னும் இருக்கக்கூடிய 82 வருடங்களில் நீங்கள் ஒரு தடவை நீங்கள் MBBS ஸ்டூடெண்ட் ஆகிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வாழ்க்கையை பற்றி நீங்கள் ஒரி பண்ண தேவையில்லை. MBBS படித்து முடிக்கக்கூடிய மாணவர்களில் 99.9% சக்சீட் ஆகிறாங்க. அவங்களுக்கு பேர், புகழ், பணம், மரியாதை, அதில் ஆத்ம திருப்தி, நிறைய உயிர்களை காப்பாற்றக்கூடிய ஒரு ஆத்ம திருப்தி, இது எல்லாமே கிடைக்குது. வருடம் இந்த MBBS அடையணுங்கிறதுக்காக 1,30,000 1,50,000 மாணவர்கள் இந்த எக்ஸாம் எழுதுகிறாங்க. அவங்க எதர் பை ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் +2 முடிச்ச பிறகோ அல்லது ரீரிப்பீட் சில சமயம் MBBS தான் போய் ஆகணுங்கிறத 4வது டைம் ரிப்பீட் பண்ணுறக்கூடிய மாணவர் கூட பார்க்கலாம். எப்பயுமே நான் ஒன்றே சொல்லுவேன், நீங்கள் எத்தனை தடவை பண்ணுறீங்கிறது கணக்கு இல்லை, எந்த தடவை உண்மையாகவே சீரியஸாகவே அந்த பர்டிகுலர் கனவை ட்ரீம் அடையிறதுக்கு உண்மையாகவே நீங்கள் உழைப்பு கொடுக்குறீங்கன்னு அப்போ தான் வெற்றி அடைய முடியும். ரிப்பீட் பண்ணுறது, ரீரிப்பீட் பண்ணுறது தப்பு இல்லை. ஆனால் ஆல்ரெடி பண்ண தவறுகளை ஆல்ரெடி நீங்கள் போன வருஷம் கிளாஸில் கவனிக்காமல் இருந்திருப்பீங்க, ஃப்ரெண்ட்ஷிப்போடு இருந்திருப்பீங்க, டிஸ்ட்ராக்ஷன் ஆகிருப்பீங்க, டே ஸ்காலர் ஆகிருந்து ஃபோன், டிவி, மொபைல், IPL, கிரிக்கெட் நிறைய டிஸ்ட்ராக்ஷன் ஆகிருப்பீங்க. ஸோ அதெல்லாம் வச்சுக்கிட்டு மறுபடியும் திருப்பி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த வெற்றி வந்து கரை சேராது. அப்போது அந்த 1,30,000 பேரில் முதல் 5,000 பேரை வரணும்னா ஒரு கடின உழைப்பு வேணும். அந்த உழைப்போட உங்களால் முடிங்கிற நம்பிக்கை வேணும். இந்த வெற்றி எனக்கும் என் குடும்பத்துக்கும் சேரணுங்கிற எண்ணம் வேணும். இந்த இடத்த நீங்கள் அடைஞ்சிங்கன்னா உங்கள் பெற்றோர்கள் பல வருடமாக அவங்க மிஸ் பண்ண கனவை, அவங்க பெற்றோர்கள் மூலமாக அவங்களுக்கு கிடைக்காத வாய்ப்பை உங்கள் மூலமாக நிறைவேறி பல பிரச்சனைகளுக்கு இடையில் உங்களை மட்டுமே ஒரு இந்த குடும்பத்தின் எதிர்காலமாக நினச்சி பல பெற்றோர்கள் அவங்க வாழ்நாளில் மேக்ஸிமம் குழந்தைகளோட கல்விகளுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது உங்களோட விருப்பம் நீங்கள் நீட் படிக்கணும், MBBS ஆகணுங்கிறது. அந்த சூழ்நிலையில் நீங்கள் அதை உணர்ந்து நம்ம குடும்பம் முன்னேறுங்கிற வெறியோட தலை நிமிர்ந்து நிற்கணுங்கிற எண்ணத்தோட நீங்கள் இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணி நீங்கள் இன்ஜினியரிங் படிக்கிறீங்க, மற்ற கோர்ஸ் படிக்கிறீங்க, காலேஜ் டிகிரி முடித்து அதுக்கப்புறம் பிளேஸ்மெண்ட் ஆகி அதில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிறகு தான் வாழ்க்கை செட்டில் ஆகும். ஒரே ஒரு கோர்ஸ் நீங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே
எஸ்பெஷலி நீங்கள் முதல் நாள் MBBS நீட்டில் நல்ல ஸ்கோர் பண்ணி கவர்மெண்ட் MBBS காலேஜுக்கு என்ட்ரு ஆகிற அன்றைக்கி உங்கள் வாழ்க்கை செட்டில் ஆகிடுச்சுன்னா அது MBBS கோர்ஸ் மட்டும்தான். அதுக்கப்புறம் உங்களை பற்றி, உங்கள் எதிர்காலத்தை பற்றி, பேர் புகழை பற்றி, ரெவன்யூ பற்றி, இன்கம் ஜென்ரேஷனை பற்றி நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை. அது ஒரு ஃப்ளோ மாதிரி ஆட்டோமேட்டிக்காக ஒன்ஸ் நீங்கள் உள்ள கவர்மெண்ட் MBBS போயிட்டீங்கன்னா உங்கள் பெற்றோர்கள் உங்களை பற்றி அதிகமாக கவலைப்பட தேவையில்லை. உங்களோட எதிர்காலம் ஆட்டோமேட்டிக்காக சிறப்பாக அமையும். அந்த MBBS ஸ்டூடெண்ட் ஆகிற அந்த தருணமே உங்கள் வாழ்க்கைக்கு முழுமையான தேவையான கைடன்ஸையும் மோட்டிவேஷனையும் கொடுத்துக்கிட்டே இருக்கும். நிறைய மாதம் நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். நான் நீட் படிக்கிற வரைக்கும் ரொம்ப சோர்ந்து போயிருக்கேன், பயந்து போயிருக்கேன், அழுதுருக்கேன். பட் என்னைக்கு நான் கவர்மெண்ட் MBBS போயிட்டேனோ அன்னையிலேருந்து இன்னைக்கு செகண்ட் வரைக்கும் ஒரு நாளும் நான் வருத்தப்பட்டதே இல்லை, ஃபீல் பண்ணதே இல்லைங்கிறத என்னோட பலாயிரம் மாணவர்கள் சொல்ல நான் பலதடவை கேட்டிருக்கேன். ஸோ ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி சப்ஜெக்ட் ஒரு விஷயமே இல்லை. நீங்கள் நினச்சி முடிவு பண்ணி எனக்கு இந்த இடம் வேணும், இந்த சீட்டு கிடைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை முடிவு பண்ணி வெறித்தனமான ஒரு ஒர்க்கை, எஃபர்ட்ஸை நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்கள் வெற்றி யாருமே தடுக்க முடியாது. போராட்டங்கள் இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு சில சப்ஜெக்ட்ஸ் புரியாமல் இருக்கலாம், சில சமயம் உங்களால் எதிர்பார்த்து ஸ்கோர் பண்ண முடியாமல் இருக்கலாம். ஆனாலும் நம்பிக்கை தளராமல் கடைசி செகண்டும் போராடுற ஒவ்வொரு மாணவனுமே இந்த மிகப்பெரிய ஜெர்னியில் வெற்றியாளர் தான். ஸ்பைரோ பிரைம் எஜுகேஷன் இன்ஸ்டியூட்ஸ் நாமக்கல் என்னோட சேர்ந்து கடந்த 10 வருடங்களாக நம்பிக்கை இல்லாமல் வரக்கூடிய மாணவர்கள், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட் ரொம்ப கஷ்டம்னு நினைக்கக்கூடிய மாணவர்கள், இவரெல்லாம் டியூன் பண்ணி மோட்டிவேட் பண்ணி ஒரு மென்டாராக நான் எப்பயுமே MD சாருங்கிறதோட என்ன ஒரு கோச்னு சொல்லுவேன். கோச் எப்போல்லாம் மாணவர்கள் நம்பிக்கை இருக்கிறாங்களோ அப்போ மோட்டிவேட் பண்ணுவார். ஒரு கோச் எப்போல்லாம் மாணவர்கள் தடமாறுறாங்களோ, டிஸ்ட்ராக்ட் ஆகுறாங்களோ அப்போ ஸ்ட்ரிக்ட் பண்ணி டிசிப்ளின் பார்த்துக்கு எடுத்துகிட்டு வருவார். தேவைப்படும் போது மோட்டிவேட்டர் ஆகும், தேவைப்படும் போது ஒரு டிசிப்ளின் வைஸ் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு மென்டாராகவும் வழி நடத்தி அவங்க அந்த நீட் ரிப்பீட்டர் கோர்ஸ் பண்ணக்கூடிய ஜெர்னியில் ஒவ்வொரு நாளும் அவங்களோட நேரத்தை அவங்களோட எதிர்காலத்திற்காக நிறைய மாணவர்கள் ரிப்பீட்டர் கோர்ஸ் ஒரு 330 days வரும். எத்தனை நாள் ஃபோக்கஸ்டாக இருந்திருப்பாங்கன்னா நிறைய நாள் இருக்காது. அவங்க ஒரு எக்ஸாம் முடியும் போதோ இல்லை வாரம் ஒரு குமுலேட்டிவ் டெஸ்ட் முடியும் போதோ இல்லது ஒரு சம்டைம்ஸ் அட்டன் ஸ்டேஜுக்கு அப்புறம் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. பட் இங்கே நாங்கள் ஒவ்வொரு மாணவரையும் வாரம் 2 அல்லது 3 மோட்டிவேஷன் கொடுத்து அவங்கள ஸ்டே டியூன் பண்ண வச்சு இந்த 330 நாட்களையும் ஒரு எக்ஸலண்ட்டான கோச்சிங், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியை ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி ரொம்ப புரிகிற மாதிரி, சப்ஜெக்டை லைக் பண்ணுற மாதிரி டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் வித் ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸோட ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி கனெக்ட் பண்ணி வித் மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்ட்டிஸ், அது இல்லாமல் ப்ராப்ளம் நிறைய சால்வ் பண்ணி கொடுத்து ஸ்டூடெண்ட்ஸை மோட்டிவேட் பண்ணி நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதை அவங்க இனிஷியேட் பண்ணி ஒவ்வொரு நாளும் டெய்லி டெஸ்ட் கொடுத்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு டெஸ்ட், வீக் வாரம் செவ்வாய்க்கிழமை குமுலேட்டிவ் டெஸ்ட், 2 சப்ஜெக்ட் காம்பினேஷன், ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கு முன்னாடியும் ஒவ்வொரு நாளும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு மினிமம் 150 to 200 கொஸ்டின்ஸ் கொடுத்து ஜஸ்ட் கொடுக்கறது மட்டும் இல்லை, நிறைய இன்ஸ்டியூட்டில் ஜஸ்ட் கொடுப்பாங்க. அந்த ஹேபிட்ஸ் பில்ட் பண்ணக்கூடிய மாணவர்கள் மட்டும் தான் பண்ணுவாங்க. பட் ஸ்பைரோவில் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸையும் இண்டிவிஜுவலாக மானிட்டர் பண்ணி அவங்களோட ஹேபிட்ஸ், பிஹேவியர், மைண்ட் செட்ஸ், ஆட்டிடியூட் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி அந்த ரீசன் பிஹைண்ட் நான் பர்ஃபார்மன்ஸ், ஏன் அவங்களால பர்ஃபார்ம் பண்ண முடியல, கான்செப்ட் புரியலையா, ப்ராக்டிஸ் பண்ண முடியலையா, ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் எடுக்க முடியலையா, நம்பிக்கை இல்லையா, ஃப்ரெண்ட்ஷிப்பா இல்லை லேசினஸ்ஸாக ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸை இண்டிவிஜுவல் ஐடென்டிஃபை பண்ணி அவங்களோட பிரச்சனைகளை ஓவர் கம் பண்ணி தேவைப்படும் போது கவுன்சிலிங் கொடுத்து மோட்டிவேஷன் பண்ணி தேவைப்படும் போது ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணி அவங்க டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் ஸோ இந்த மார்னிங் டு ஈவினிங் கண்டினியூஸ் மானிட்டரிங்கில் வச்சு நம்பிக்கை கொடுக்கறதுனால தான் வருடம் படிக்கக்கூடிய மாணவர்களில் மினிமம் 50% மாணவர்கள் இன்றைக்கி ஸ்பைரோவிலேருந்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் போயிருக்காங்க. லாஸ்ட் 10 yearsல அரௌண்ட் 3000+ ஸ்டூடெண்ட்ஸ் MBBS போயிருக்காங்க. இவர்கள் அவர்களாக உருவாகவில்லை, உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள். இதில் நிறைய மாணவர்கள் பேசிக்ஸ் ரொம்ப ஆவரேஜாக இருப்பாங்க. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி வரும்போது சுத்தமாக தெரியாது. பயாலஜி ஒரு 50% தெரிஞ்சு தான் வந்திருப்பாங்க. பட் அவங்கள கிளாஸ் அட்டென்டிவாக கவனிக்க வச்சு அதுக்கான தாட்ஸ், எண்ணங்களை உருவாக்கி ஒரு போட்டியில் எல்லாருமே ஆரம்பத்தில் ஆர்வத்தோடு பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. பட் கொஞ்ச நாளே அந்த போட்டியோட கடினத்தன்மையும் போட்டியில் இருக்க ஒரு காம்படிஷனை பார்த்து பயந்துருவாங்க. பட் ஸ்பைரோவில் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையும் முதல் நாளிலிருந்து கடைசி நாள் வரைக்கும் அதே ட்ராக்ல வச்சு அவங்க ஒவ்வொரு நாளும் நம்பிக்கை கொடுத்து அவங்ககிட்ட இருந்து மேக்ஸிமம் உழைப்பை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஒரு லைஃப் டைம் இந்த நீட் ரிப்பீட்டட் கோச்சிங்கிறது நாட் ஓன்லி சப்ஜெக்ட் கோச்சிங், இட்ஸ் ஆல்சோ லைஃப் கோச்சிங். இந்த என்டையர் டியூரேஷன் ஆஃப் திஸ் பர்டிகுலர் கோர்ஸ் அவங்களுக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்கும். உழைப்புனா என்ன, உழைப்புக்கு என்ன மரியாதை கிடைக்கும். ஏன்னா ஒவ்வொரு மாணவர்களும் நிறைய பேர் ஏன் அவங்க அந்த உழைப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, உழைப்புனால என்ன மாற்ற முடியும்னு அவங்களுக்கு தெரியல. ஒரு வெற்றி என்னெல்லாம் கொடுக்கும், எல்லாத்தையும் கொடுக்கும். ஒரு வெற்றினால் கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் இன்ஃபனைட்ஸ். உண்மையிலே பல வருடங்களாக பல ஜென்ரேஷனாக வெற்றியை தேடிட்டு இருக்கக்கூடிய குடும்பத்தில் போய் மாற்றத்துக்கான ஒரு வெற்றி கிடைச்சா நீங்கள் என்ன பண்ணுன்னு கேட்டு பாருங்கள். அந்த வெற்றிக்கான பதில் லட்சம் விஷயங்களாக இருக்கும். இத்தனை வருடங்களாக நீங்கள் எது கஷ்டம், எது மாறாதது, எது வாழ்க்கையில் மாற்றவே முடியாதுன்னு நினச்சிங்களோ அத்தனையும் இந்த வெற்றி மூலமாக மாறும். அது ரொம்ப தூரத்தில் இல்லை, ஜஸ்ட் another 11 months. நீங்கள் நினச்சி நீங்கள் முடிவு பண்ணி உங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி
நீங்கள் இறங்கி பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களாலே உங்களை தடுக்க முடியாது. இதில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட் எல்லாம் இட்ஸ் இம்மெட்டீரியல். இதை விட கஷ்டமான சப்ஜெக்ட் இருந்தாலுமே கூட உங்களால் பண்ண முடியும். ஸோ நீட் அப்படிங்கிறது ஒரு சாதிக்க முடியாத எக்ஸாம்லாம் இல்லை. இதுக்கு பெரிய தனிப்பட்ட ஐக்யூ லெவலும் தேவையில்லை. இதுக்கு இந்த போர்டில் தான் படித்தா தான் பண்ண முடிய அவசியம் இல்லை. இந்த வாழ்க்கை, இந்த வெற்றி, இந்த அடையாளம், MBBS டாக்டருங்கிற அடையாளம் எனக்கு வேணுங்கிற இன்டென்சிட்டி வெறியோடு பண்ணக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் அது சொந்தமாகும். அது மாதிரி பலாயிரம் குடும்பங்களில் இன்றைக்கி ஸ்பைரோவும் நானும் ஒரு மென்டார்ஷிப்போடு இருந்து ஒரு கோச்சாக இருந்து பல குடும்பங்களில் இந்த வெற்றி உருவாக்கி கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு எக்ஸலண்டான கோச்சிங் வித் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்ட்டிஸ் லாஸ்ட் 10 இயர்ஸாக ஸ்பைரோட ஃபேக்கல்ட்டிஸில் எல்லாம் சேம் செட் ஆஃப் ஃபேக்கல்ட்டிஸ் இந்த 3000 மாணவர்களை உருவாக்கியதில் அவங்களோட பங்கு அளப்பற்கரியது. அதே டீமோட அலாங் வித் என்னோட 10 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வித் ஒரு குருகுலம் கோச்சிங் மாதிரி நாட்டில் மிகப்பெரிய ராஜாவாக இருந்தாலும் அவங்க குழந்தைகளை ஒரு பர்டிகுலர் வயசு வரும்போது ஃப்யூச்சரில் இந்த நாட்டை ஆளக்கூடிய தகுதி வருவதற்காக குருகுலவாசம் அனுப்பிடுவாங்க. ஒரு துரோணாச்சாரியர்கிட்ட அவங்கள கொண்டு போய் கஷ்டங்கள்லாம் உணர்றதுக்காக போர் கலைகள் எல்லாத்தையும் கல்வி, அறிவு, இலக்கியம், இலக்கணம், பொது அறிவு, அறிவியல், அரசியல் எல்லாத்தையும் கற்றுக்கிறதுக்கு ஒரு நார்மல் மனித வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு அவங்கள குருகுலவாசம் அனுப்பிடுவாங்க. அந்த மாதிரி இந்த ஸ்பைரோட நீட் ரிப்பீட்டர் 2027 பேட்ச் உங்களுக்கு ஒரு குருகுலவாசமாக இருக்கும். பட் உங்களுக்கு உங்களோட கனவு அடைகிறதுக்கான கம்ஃபர்ட் ஜோன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் க்ளீன் அண்ட் நீட் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ், ஹைஜீனிக் ஃபுட் ஃபெசிலிட்டிஸ், ஒரு நல்ல என்விரான்மெண்ட், படிக்கிறதுக்கு பீஸ்ஃபுல்லான ரொம்ப காமான ஒரு என்விரான்மெண்ட்டை உருவாக்கி கொடுத்து உங்களுக்கு எக்ஸலண்ட்டாக டீச் பண்ணி ஒவ்வொரு கான்செப்டையும் ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி +1 ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மறந்துடாதீங்க. கெமிஸ்ட்ரி எவ்வளோ தூரம் எலவேட் ஆகுது. BSCயில் இருக்குது, MSCயில் இருக்குது, MPhilல இருக்குது, ராக்கெட் சயின்ஸ் வரைக்கும் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி போயிடுச்சு. நம்ம படிக்கிறது +1 +2 ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி தான். வருஷம் இந்தியா ஃபுல்லாக 1 லட்சம் பேர் இந்த ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படித்து நீட்லேயும் 40,000 ஸ்டூடெண்ட்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படித்து ஜேஇலையும் அவங்க ட்ரீம் அடையும் போது ஆல்மோஸ்ட் வருஷத்துக்கு 1 லட்சம் பேர் அடையும் போது நமக்கு தேவை ஒரு சீட்டு கண்டிப்பாக நம்மளால் அடைய முடியும். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஜஸ்ட் இன் சப்ஜெக்ட்ஸ் அவ்வளோதான். ஸோ அதை பார்த்து பயந்துருக்க வேண்டாம். எனக்கு அடிக்கடி ஒரு குரல் ஞாபகம் வரும், இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இந்த குரலுக்கான விளக்கம், ஒரு வேலையை யார்கிட்ட கொடுத்தா அந்த வேலைக்கான தகுதியோட அந்த வேலையை சிறப்பாக டைம்லைனில் வெற்றியோட சந்தோஷத்தோட மிகப்பெரிய பொறுப்புணர்ச்சியோடு செஞ்சு அது அவுட்கம் கொஞ்சம் கூட பிசறாமல் அப்படியே கொண்டு வரக்கூடிய அந்த வேலை கொடுத்தீங்கன்னா அந்த வேலை தானாகவே சிறப்பாக நடைபெறும் அப்படிங்கிறது தான் இந்த குரலோட விளக்கம். ஸோ அந்த குரலுக்கு எடுத்துக்காட்டாக இன்னைக்கு ஸ்பைரோ எங்கள் டீம் இந்த ஒவ்வொரு குடும்பங்களோட கனவையும் இந்த மாதிரி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட்ஸ் நீட்டுங்கிறதுல ஒரு பயத்தோட வெறும் கனவுகளோடு மட்டும் வரக்கூடிய மாணவர்களை அவங்கள அந்த கனவுகளுக்கு தகுந்த மாதிரி அவங்கள செதுக்கி அந்த கனவுகள் அடையிறதுக்கு தேவையான தகுதிகளையும் அந்த கனவு அடைவதற்கான அந்த குவாலிட்டிஸையும் உருவாக்கி அவங்கள பெரிய உழைப்பு கொடுக்க வச்சு நல்ல MBBS மாணவர்களாக மட்டுமில்லை சமுதாயத்துக்கு தேவையான நல்ல மனிதர்களாகவும் ஸ்பைரோ ஒவ்வொரு வருடமும் பல நூறு குடும்பங்களில் ஒரு ஆளாக இருந்து இந்த MBBS கனவை நிறைவேற்றிக்கிட்டு வரோம். ஸோ முன்னே சொன்ன மாதிரி தேவைப்படும் போது மோட்டிவேட்டராக, தேவைப்படும் போது கோச்சாக, ஸோ ரெண்டும் கூட இருந்து அச்சீவ் பண்ணிட்டு வரோம். வித்தின் லாஸ்ட் 10 இயர்ஸில் ஏகப்பட்ட சாதனைகளை நம்ம ஸ்பைரோ பிரைம் எஜுகேஷன் இன்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். 4 முறை ஸ்டேட் ரேங்க், ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 7.5 ரிசர்வேஷனில் தமிழ்நாடு ஸ்டேட் ரேங்க் ஃபர்ஸ்ட், ரிப்பீட்டரில் ஸ்டேட் ரேங்க் ஃபர்ஸ்ட், இப்படி பல சாதனைகளை வருடம் படிக்கக்கூடிய மாணவர்களில் 50-55% மாணவர்களை கவர்மெண்ட் MBBS அண்ட் ப்ரைவேட் காலேஜ் வருடம் கொண்டு போயிட்டுருக்கோம். உலகத்தில் உழைச்சா தோற்று போயிடுவோன்னு யாராவது சொல்லியிருந்தா இந்த உலகம் இவ்வளோ தூரம் முன்னேறியே இருக்காது. உழைப்பிற்கு ஒரு உதாரணமாக நானும் என் டீமும் உங்களை ஜஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸாக பார்க்காம உங்களோட கனவுகளை எங்களோட கனவுகளாக எடுத்து அதை ஷேப் பண்ணி உங்களை ஒவ்வொருத்தரையும் உங்களோட கனவை அடைய வைக்கிறத பெரும் பாக்கியமாகவும் அதில் பேர் ஆசையும் கொண்டு எங்கி வரக்கூடிய ஒரு நிறுவனம் தான் ஸ்பைரோ பிரைம் எஜுகேஷன் இன்ஸ்டியூட்ஸ். நீட் 2027 ரிப்பீட்டர் பேட்சுக்கான அட்மிஷன் ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீட் ஒன்றும் கிராக் பண்ண முடியாத எக்ஸாமே கிடையாது. தமிழ்நாட்டில் சிங்கிள் பிளேஸில் ஒரே ஒரு இடத்துல வருடம் படிக்கக்கூடிய மாணவர்கள் அதிகமான தேர்ச்சி கன்வர்ஷன் பண்ணக்கூடிய MBBS மாணவர்கள் உருவாக்கக்கூடிய தலை சிறந்த கல்வி நிறுவனம் 10 வருடங்களாக இந்த ஸ்பைரோ பிரைம் எஜுகேஷன் இன்ஸ்டியூட் இயங்கி வருது. நீட் 2027 மறுபடியும் இன்னும் பல நூறு குடும்பங்களில் ஸ்பைரோ ஒரு ஆளாக இருந்து அந்த குடும்பத்தில் ஒரு ஆளாக இருந்து ஒவ்வொரு குடும்பத்தின் கனவையும் ஸ்பைரோவின் கனவாக எடுத்து அந்த குடும்பத்தோட வெற்றியை பார்த்து அந்த குடும்பத்தில் ஒருத்தர் MBBS மாணவரை உருவாக்கி அந்த வெற்றியை அடைய வைக்கிறதுக்கான முயற்சி இப்போ ஆரம்பிச்சிருக்கோம். ஸ்பைரோ நீட் 2027 ரிப்பீட்டருக்கான அட்மிஷன் ஓப்பன் ஆகிருக்கு. உங்களுக்கு
ஒரு நல்ல மென்டார்ஷிப், நல்ல கோச்சிங், வித் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்ட்டிஸ் ஓட ஒரு நல்ல நீட் கோச்சிங், ரிப்பீட்டட் பேட்ச் கோச்சிங் வேணும்னா ஸ்பைரோ வில் பி ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். உங்களோட பயம், உங்களோட சப்ஜெக்ட் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி உங்களால் ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியல, உங்களோட ஃபோக்கஸாக இருக்க முடியல, நிறைய டிஸ்ட்ராக்ட் ஆகுறீங்க, பேனிக் ஆகுறீங்க, ஃபியர் ஆகுறீங்க, உங்கள் டைம் நிறைய ஃப்ரெண்ட்ஷிப்போட வேஸ்ட் பண்ணிடுறீங்க, உங்களுக்கு ஆசை இருக்குது ஆனால் அதை அடையிறதுக்கு ரொம்ப சிரமப்படுறீங்க, உங்களால் மைண்டை கண்ட்ரோல் பண்ண முடியல, இல்லை நான் பெருசாக சாதிக்கணும், எய்ம்ஸ் மாதிரி போகணும், எனக்கு திறமை இருக்குது, அந்த திறமையை உழைப்பாக மாற்றுறதுக்கு எனக்கு கைடன்ஸ் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய எல்லா மாணவர்களுக்கும் ஸ்பைரோ வில் பி த ரைட் சாய்ஸ். மாற்றம் ஒன்று தான் மாறாதது. உங்ககிட்ட வரக்கூடிய ஒவ்வொரு மாற்றமும் உங்கள் வாழ்க்கைக்கான மாற்றமாக இந்த நெக்ஸ்ட் 11 months இருக்க போகுது. ஸ்பைரோவோட நீட் 2027 ரிப்பீட்டட் அட்மிஷன் பேட்சுக்கு ஸ்க்ரீனில் தெரியுற கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும்.